ஒரு மனிதன் இவ்வாறு சொல்லுகின்றார். A person has said in this manner, பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை நீரற்ற கடலை போன்றது. life without problem is like ocean without water. அது சாத்தியமற்றது என்று சொல்லுகின்றார். Which is impossible. எவ்வளவு உண்மை! How true is it? இந்த உலகத்தில் வாழுகின்ற யாராவது ஒருவர் சொல்ல முடியுமா எனக்கு பிரச்சனையே இல்லை என்று? Can anyone point out and say that I am a person who does not have any problem? எந்த வயதினராக இருந்தாலும் அந்த வயதிற்கேற்ற பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது. May he be of any kind of age, according to his age, every person has his own problem. பிள்ளைகளை எடுத்துக்கொள்வோம் என்றால் அவர்களுக்கு ஏற்ற பிரச்சனை. If you look at the small children, they have a different kind of problem. வாலிபர்களுக்கு சொல்லவே வேண்டாம். If you consider the teenagers, it's quite different. முதியவர்களுக்கும் சொல்லவே வேண்டாம். And if you talk about the older people, they have still a lot of problems. நிறைய பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது. They do all have problems. இந்த பிரச்சனையிலிருந்து எவ்வாறு நாம் வெளிவருவது? And how do we come out of this problem? இன்றைக்கு अनेகர் பிரச்சனைகளை கண்டு ஓடுகிறார்கள். And today many of them are running away from the problem. அவைகளை கண்டு ஒதுங்கி விடுகிறார்கள். They are trying to stay away from the problem. அல்லது துவண்டு விடுகிறார்கள். Or they run away. ஓடி விடுகிறார்கள். They run away. ஒடுங்கி விடுகிறார்கள். They avoid it. அல்லது துவண்டு விடுகிறார்கள். Or they fall down for it. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை நீங்கள் எவ்வாறு கையாளுகிறீர்கள்? How are you handling the problems that you face in your life? ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அந்த பிரச்சனையை சிந்திப்பதே பிரச்சனையாக மாறிவிடுகிறது. And if every person has a problem and each man keeps pondering about it, that itself is a greater problem. நீங்கள் ஓடுகிறவர்களாக இருக்கிறீர்களா? Are you a person who runs away from the ஒதுங்கி problem? விடுகிறவர்களாக இருக்கிறீர்களா? Are you a person who avoids the problem? துவண்டு விடுகிறவர்களாக இருக்கிறீர்களா? Or are you a person who fall down to அல்லது it? மேற்கொள்ளுகிறவர்களாக Or இருக்கிறீர்களா? are you a person who overcomes it? உலக பிரசித்தி பெற்ற ஊழியர் பில்லி கிராம் இவ்வாறு சொல்லுகின்றார். And you know, Billy Graham, he has said in this manner, நீ பிறந்தாய், you were born, போராடுகின்றாய், you suffered, மடிந்தும் போகின்றாய், you die. அதிர்ஷ்டவசமாக வாழ்வதற்கான வழியை நாம் பெற்றிருக்கின்றோம் என்று சொல்லுகின்றார். Fortunately, there is a loophole in it. எவ்வளவு உண்மை! How much true is it? இயேசு சொல்லுகின்றார், Jesus said, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் I இருக்கின்றேன். am the only way, the truth and life. இன்றைக்கு நீங்களும் நானும் ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் You need to receive that life. இயேசு கிறிஸ்து என்னும் வழி நமக்கு முன்பாக இருக்கிறது. Jesus, the only way, Jesus is in front of us. அந்த வழியாய் கடந்து செல்லுகின்ற ஒவ்வொருவரும் While you go through that way, ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள். Jesus Christ, you will receive the life. இன்றைக்கு நாம் வாழுகின்றோம். Today we are living a life. ஜீவித்துக் கொண்டிருக்கிறோமா? Are we alive? சிந்தித்து பார்க்க வேண்டும். Just have a second thought about it. நாசில் சுவாசம் இருக்கும் பொழுது நமக்கு உயிர் இருக்கின்றது. And while we have breath in our nostrils, we have life. வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை என்றால் ஜீவன் இல்லை என்ற அர்த்தம். And if you don't have happiness in your life, your life is meaningless. இன்றைக்கு உயிரோடு இருக்கின்ற அநேகர் வாழ்க்கையில் மரித்தவனை போல இருக்கின்றார்கள். Though there are people who live a life, they are almost dead. இன்றைக்கு அநேகர் தனக்கு இருக்கிற பிரச்சனைகளை சிந்தித்து அவர்கள் மன அழுத்தத்தில் காணப்படுகிறார்கள். And many of them, they keep pondering upon their problems again and again, and then they are in depression. இன்றைக்கு நாம் எவ்வாறு மேற்கொள்வது? How are we going to overcome all these problems? இதை மேற்கொள்ள வேண்டும் என்றால் பிரச்சனையை குறித்து நமக்கு ஒரு தெளிவு தேவை. So if we need to overcome these problems, we need to have a good clarity about the problem. போராட்டத்தை குறித்த ஒரு தெளிவு நமக்கு காணப்பட வேண்டும். You need to have a clarity of how are you struggling with each issues. ஏன் நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்களும் பிரச்சனைகள் வருகிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். Why do we struggle with problems and issues in our life? இந்த பிரச்சனை போராட்டத்தின் நிமித்தமாக நாம் எதை பெற்றுக்கொள்ளுகின்றோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். And because of these problems and issue that we struggle,
what is the outcome of it? வேதத்தில் பார்க்கும் பொழுது Well, you look into the word of God. பிரச்சனைகள் ஏன் வருகிறது? Why do problems come? மூன்று காரியங்கள். There are three things. முதலாவது, First one, சோதனையினால் வரும் பிரச்சனை. it is a problem which comes due to trial. செய்த தவறினால் வருகின்ற பிரச்சனை. Next one is because of the mistake that you have done. மூன்றாவதாக நீதி நிமித்தமாக வருகின்ற பிரச்சனை. And the third one is because of the righteousness you have stand forth for. நம்முடைய வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகள், the trials that come in our life, முதலாவது சோதனையின் நிமித்தமாக வருவதாக இருக்கிறது. the problems that comes due to trials in life. வேதத்தில் பார்க்கும் பொழுது யோபு என்னப்பட்ட ஒரு மனிதன் இருக்கின்றார். While we look into the Bible, you can see Job. கர்த்தருக்கு பயந்தவனாக இருக்கிறார். He was a man who feared God. பாவமற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து He was a கொண்டிருக்கிறார். man who lived a sinless life. ஒரு நீதிமானாக He இருக்கின்றார். was a righteous man. அவனுக்கு செல்வந்தனாகவும் இருக்கின்றான். He was a very rich man even. ஆயிரக்கணக்கான ஆடுகள், He had thousands of sheep, மாடு, he had thousands of ஒட்டகம், cattle, camel. என்ன இல்ல. What he didn't have. இன்றைக்கு நாம் ஆசைப்படுகிறதான எல்லா செல்வத்தையும் உடையவனாக அன்றைய காலத்தில் இருந்தவன். And today whatever we desire, all those riches Job had in those days itself. அவனை பார்த்து பிசாசு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து சொல்லுகின்றான். And by the devil goes in the presence of God and he is complaining about Job. ஆண்டவரே, நீர் என்ன கொடுக்கல அவருக்கு? Oh God, you haven't kept any wanting for this person Job. எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்து விட்டு You have given him all the riches. எப்படி அவன் உங்களை மறுதலிப்பார்? Then how will he not forsake you? ஆண்டவர் பாருங்க, யோபை சோதிக்கும்படியாக அனுமதிக்கின்றார். So now God is permitting the devil to test Job. பிசாசானவன் வருகின்றான். And now you can see the devil is coming. அவனுக்கு இருக்கிறதான எல்லா ஆடுகளையும் மாடுகளையும் ஒட்டகத்தையும் அழித்து போடுகின்றான். And you can see he destroys all his cattle, animals and everything. அது மாத்திரமல்ல, பிள்ளைகளை கொன்று போடுகின்றான். Not only that, he brings in the plague into his family. அவனுடைய சரீரத்தில் பலவீனம் உண்டாகிறது. And he puts problems and difficulties in his body. அவனுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் ஆசீர்வாதம் என்று கருதப்பட்டதோ எல்லாத்தையும் எடுத்து போட்டான். And whatever was considered as a blessing was all ceased, taken off from him. எல்லாவற்றையும் எடுத்து போட்டாய். Everything was ceased from him. கடைசி அவனுடைய மனைவியும் அவனை பார்த்து சொல்லுகின்றார். And at last his wife even comes and shouts at ஏன் him. நீ இதோடு இருக்கிற? Why are you alive still? தேவனை தூஷித்து உன்னுடைய ஜீவனை விடு. You curse God and give up your life. நன்றாய் சிந்தித்து பாருங்கள். Just ponder over here. வாழவும் முடியவில்லை, சாவதும் முடிவாக இல்லாத பொழுது ஆண்டவரிடத்தில் சரணடைகின்றான் யோபு. When life is at the brim and death is not an option, surrendering to God is the only solution here. This is what you can see what Job is doing. வாழ முடியவில்லை. He is not able to live. தனக்கென்று இருந்த எல்லாமே இழந்து விட்டான். And whatever he had, it was destroyed. யோபு கர்த்தருக்கு பயந்திருந்தபடினாலே, And because Job was a fearful man of God, சாவு ஒரு முடிவு கிடையாது. and death was not an option. தன்னுடைய ஜீவனை எடுத்துக்கொள்ள முடியாது. He could not give up his life. என்ன செய்ய முடியும்? What he could have done. இதே போலதான் இன்றைக்கு அநேகர் வாழ்ந்து And கொண்டிருக்கிறார்கள். this is how many of you are still living a life. இன்றைக்கு அநேகர் தன்னுடைய சோதனை நிமித்தமாக பாடுகளுக்குள்ளாக இருக்கிறார்கள். And because of the problems because of the trials you are still stuck up in problems in life. எவ்வாறு வெளியே வருவது? How do we come out of it? எவ்வாறு மேற்கொள்வது? How are you going to overcome it? பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருக்கு முன்பாக சரணடையும் பொழுது, Dear children, while you surrender unto God, யோபு சொன்னதை போல, as Job said, 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நாம் in வாசிக்கின்றோம். Job chapter 1 verse 21 it says, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார். the Lord gave and the Lord has taken away. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். Blessed be the name of the Lord. ஹalleluya. கர்த்தர் கொடுத்தார், The Lord has given கர்த்தர் எடுத்துக்கொண்டார். and the Lord has taken away. அவருக்கே மகிமை உண்டாவதாக. Blessed be the name of the Lord. அடுத்ததாக நாம் வாசிக்கின்றோம், And next we can read, யோபு பாவமும் செய்யவில்லை, Job did not sin, தேவனை பற்றி குறையும் கூறவில்லை. nor charge God with wrong. என்ன ஒரு அருமையான வாழ்க்கை. What a wonderful life he has. இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள்
Today, many children of God, உன்னுடைய வாழ்க்கை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். you may be pondering about your life. ஏன் இந்த பிரச்சனை வருது? Why is this problem ஏன் coming இந்த into my life? போராட்டம் வருது? Why is this trial coming in my நான் life? எவ்வாறு மேற்கொள்ளுவது? I am always listening to the word. காரணமே தெரியலையா? Do you not have a solution for it? காரணமே தெரியலையா? Do you not know what is the reason behind it? இது ஒருவேளை சோதனையாக இருக்கலாம். This may be a trial for you. வாழவும் முடியாம You are at the life is at the brim. சாவது ஒரு முடிவில்லாமல் And இருப்பதனால death is also not an option. சரணடைவதே நமக்கு தீர்வாக இருக்கிறது. Surrendering to God is the only solution that you have. யோபு ஆண்டவருடைய பாதபடியில் தன்னை சரணடைந்தான். And you can see Job surrendered unto God. கர்த்தர் கொடுத்தார், God gave it, கர்த்தர் எடுத்தார். and the Lord has taken away. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லும் பொழுது He says, praise be to the Holy God. முந்தி இருந்த ஆசீர்வாதத்தை காட்டிலும் When he said that the blessings that he had earlier, இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தினாலே கர்த்தர் அவனை நிரப்புவதை you பார்க்கின்றோம். can see God is blessing him by a double portion of blessing. சோதனை நிமித்தமாக நீங்கள் பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால், While you are having trials and your problems are increasing, பிரியமானவர்களே, திடன் கொள்ளுங்கள். dear children, be steadfast. சோதனையின் முடிவிலே At the end of your trial, நீங்கள் பொன்னாய் விளங்கும் பொழுது, when you become as gold, அக்கினியினூடாக நீங்கள் கடந்து சென்று, while you are going into the fiery furnace, நீங்கள் பொன்னாய் விளங்கும் பொழுது, as you transform into pure gold, கர்த்தர் இரட்டத்தனையான நன்மையினாலே உங்களை திருப்திப்படுத்த வல்லமை உள்ளவராக and இருக்கிறார். God is able and capable to bless you with the double fold. Hallelujah. உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வாறு இருக்கிறது பிரச்சனை? And what kind of problems are you facing? இரண்டாவது காரணம் இருக்கிறது. The second problem. அந்த காரணம் என்னவென்றால், What is the reason? நாம் செய்த தவறினாலே வருகிறதான பிரச்சனை. You may face problem because of your own mistake. நம்முடைய தவறு நிமித்தமாக நமக்கு வருகிற போராட்டம். Because of our own mistake, we may have problems in life. தவறு, பாவம், Mistakes, we have sins, மீறுதல்கள், we have transgressions. இது நிமித்தமாக வருகிறதான போராட்டம், பிரச்சனை. And because of this, we have problems and trials in our life. யோனாவை குறித்து பார்க்கின்றோம். And here you can see about Jonah. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். You know about Jonah here. யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. And you can see Jonah heard the word of God, voice of God. நினைவுக்கு போகும்படியாக ஆண்டவர் சொல்லுகின்றார். And God is commanding him to go to Nineveh. ஆனால் யோனா என்ன செய்கின்றார்? But what is Jonah doing here? தர்ஷீசுக்கு ஓடி போகிறார். He is running away to Tarshish. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம, He is not listening or obeying to God, தன்னுடைய மனம் போன போக்கிலே, but according to his wish. அவன் ஓடுவதை You பார்க்கின்றோம். can see him running away from அவன் God. படகிலே ஏறி கடந்து And செல்லுகின்றான். while he is going through in the ship, ஒரு பிரச்சனை வருது there is a பாருங்க. huge problem that he is காற்று facing. வீச ஆரம்பிக்கிறது. And there is a huge storm which is blowing. கடல் பொங்க And ஆரம்பிக்கிறது. you can see the ocean roaring. அவன் கடந்து செல்லுகின்றதான படகு மூழ்கின்ற அளவிற்கு பிரச்சனை. And there is a situation where his boat is going to get drowned down. யோனா செய்த தவறின் நிமித்தமாக வந்த பிரச்சனை. And this problem came because of the mistake Jonah did. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம, Because he did not obey to God. தன்னுடைய மனம் போன போக்கில ஓடினபடினாலே He ran according to his mindset. அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனை. And here you can see he is facing a big problem in life. கூர்ந்து பார்க்கும் பொழுது பிரச்சனை அவனுக்கு மாத்திரம் இல்ல, படகுல இருந்து அத்தனை பேருக்கும். And if you keenly watch it, the problem not only faced him, the problem faced all the person who was in the ship. அவனோடு இருந்த ஒவ்வொருவருக்கும் பிரச்சனை தான் பாருங்க. And all those people who were with him, all were in problems. இன்றைக்கு because of நம்முடைய one man. வாழ்க்கையிலும் இப்படி இருக்கலாம். Even in our life also we will be also in the same situation. நம்முடைய பாவத்தின் நிமித்தமாக, Because of your sin, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தமாக, because of your transgression,
நமக்கு பிரச்சனைகள் வரலாம். You will have problems நாம் செய்கிற தவறுகள் நிமித்தமாக. because of the mistakes that you're committing. நமக்கு மாத்திரம் இல்லாம நம்மோடு சேர்ந்தவர்களையும் பாதிக்கலாம். Not only for you but for your whole family. பிரியமானவர்களே, Dear children of God, யோனா அந்த பிரச்சனையில இருக்கும் பொழுது, when Jonah was in the problem, அந்த படகுல இருக்கும் பொழுது, when Jonah was going on in the ship, விட்டுட்டு ஓடவும் முடியல. he was neither able to leave and run off, கரை சேரவும் முடியல. neither he was able to come to the shore. விட்டு ஓடவும் He முடியவில்லை, could neither run away ஒதுங்கவும் முடியல. nor avoid the problem. நடந்தது என்ன? What was this? What happened? அவனை தூக்கி கடலில் எறியப்படுகின்றான். He had to be thrown into the sea. இன்றைக்கு பிரியமானவர்களே, Dear children of God, today, நீங்கள் செய்த தவறு நிமித்தமாக, because of the mistake that you have committed, நம்முடைய பாவங்களின் நிமித்தமாக, because of your sin, பிரச்சனைகள் வரலாம். you are having நாம் problems. என்ன செய்ய வேண்டும்? What we need to do? யோனா என்ன செய்கின்றார் What பாருங்க. is Jonah doing here? ஓடவும் முடியாம, He could neither run away ஒதுங்கவும் முடியாமல் இருக்கும் nor பொழுது avoid the problem. யோனா முழங்கால் You படியிடுகிறார். can see Jonah was kneeling down before God. படகிலிருந்து தூக்கி போட்ட உடனே, He was thrown out of the ship. அந்த கப்பலிலிருந்து விழுந்த உடனே, While he was thrown out of the ship, அவன் மீனின் வயிற்றிலே அடைக்கலம் போகின்றான். he was swallowed by the fish. எப்படி ஓட முடியும்? How could he run away? எப்படி ஒதுங்க முடியும்? How he could avoid the அந்த problem? மீனின் வயிற்றிலிருந்து அவன் முழங்கால் And படியிடுகின்றான். when he was inside the belly of the fish, he was kneeling before God. யோனா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாரி And you சொல்கிறது. can see in Jonah chapter 2 verse 2, அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, I cried out to the Lord because of my afflictions, and he answered me. Out of the belly of the Sheol I cried. அதே அதிகாரத்தின் கடைசி வசனம் வாரி சொல்கிறது. And if you see in the same verse, கர்த்தர் மீனிற்கு கட்டளையிட்டார், the Lord commanded the fish, அது யோனாவை கக்கி போட்டது. and the fish vomited him out. ஹalleluya. Hallelujah. இன்றைக்கு பிரச்சனைகள் ஓடவும் முடியாம, And today you may have problems where you cannot run away. ஒதுங்கவும் முடியாமல் இருப்பீர்கள் Neither you can என்றால், avoid the problems. தீர்வு The solution is, முழங்கால் படியிடுவதிலே it இருக்கிறது. is only kneeling before God. நம்முடைய தவறுகள் நிமித்தமாக, Because of our mistakes, நம்முடைய பாவத்தின் because of நிமித்தமாக our sins. பிரச்சனையில இருக்கீங்களா? Are you in problems? முழங்கால் படியிடுங்க. Kneel before God. ஆண்டவருக்கு முன்பாக கதறி அழுங்கள். You surrender before God and cry out unto கர்த்தர் God. பிரச்சனையை மாற்ற வல்லமை உள்ளவர். Our God is powerful. Change your problem. மூன்றாவதாக ஒரு காரணம் இருக்கிறது. There is a third reason also. ஏன் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகிறது என்றால், Why do we have problems in life? நீங்கள் நீதியில் நடப்பதினாலே. Because many a times because we are standing for the righteousness. நீதியினால் வந்த பிரச்சனை. A problem that is arising because of the righteousness you stand நீதிக்காக for. நீங்கள் நிற்பதினாலே வருகிற பிரச்சனை. While you stand up for righteousness, you have problems யோவான் in life. ஸ்நானகன் இருக்கின்றான். And you can see here John the Baptist. அவன் ஏரோது தவறு செய்ததை பார்த்த பொழுது, And while he saw King Herod doing wrong, ஏரோதுக்கு இருக்கிற அதிகாரத்தை கூட அவன் பார்க்கல. he did not bother about the authority that Herod அவனுடைய had. அந்தஸ்தை பார்க்கல. He never bothered about the riches that he had. செல்வாக்க பார்க்கல. He never bothered about what he had. ஏரோதை பார்த்து சொன்னா நீ தவறு செய்கின்றாய். He directly points out to Herod and said that you have done a wrong. உன்னுடைய சகோதரன் மனைவியை வைத்துக் கொள்வது தவறு. And it is wrong that you have your brother's wife. நடந்தது என்ன? What happened? யோவான் ஸ்நானகன் சிறையில் அடைக்கப்படுகின்றான். And you can see John the Baptist was behind bars. அவனுடைய தலை சிரச்சேதம் செய்யப்படுகிறது. And you can see he's been beheaded. அவன் நீதியை பேசினபடினாலே, Because he spoke the righteousness. அவன் சத்தியத்திற்கு நின்றபடியினாலே, Because he was standing for the truth. ஒரு பிரச்சனை. There was a problem. விட்டு விடவில்லை. But he never gave up. ஒதுங்கி விடவில்லை. He never avoided it. தன்னுடைய ஜீவன் போனாலும், Even if I lose my life, என்னுடைய வாழ்வே இல்லைன்னு போனாலும், even though I am dead,
நீதிக்காக நிற்கின்றான். I will stand up for righteousness. இன்றைக்கு அநேகர் இப்படிப்பட்ட விசுவாசிகள் இருக்கலாம். And there may be many believers like this. வேலை செய்கின்றதான இடங்களிலே The place where you're working for, அதிகாரிகளாக வைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு மேனேஜரா இருக்கலாம், இல்ல டீம் லீடராக இருக்கலாம். you may have authorities, you may have bosses over you. அவர்கள் அநியாயம் செய்யும் பொழுது They may be doing wrong things. நீங்கள் அவருக்கு அதை எடுத்து சொல்லுகிறவர்களாக இருக்கலாம். You may be a person who is putting forth these things up. நீதி நிமித்தமாக பிரச்சனை வருகிறதா? Because you are standing up for righteousness, you have problems. நீதி நிமித்தமாக ப்ரமோஷன் இல்லாம இருக்கா? Because you are standing up for the righteousness, you don't have promotions in life. நீதியை குறித்து பேசினபடினால இன்கிரிமென்ட் இல்லாம இருக்கா? Because you are speaking up for righteousness, you don't have increment. யோவான் ஸ்நானகன் துன்புறுத்தப்பட்டது போலவே நீங்களும் துன்பத்தில் இருக்கிறீர்கள். You may be in problems as John the Baptist was in. பிரியமானவர்களே, Dear children of God, நாம் என்ன செய்வது? what we need to do? நாம் என்ன செய்வது? What we need to do? நீதி நிமித்தமாக ஜீவனை எடுத்தாலும், சத்தியத்தின் நிமித்தமாக சாவு வந்தாலும், சர்வ வல்லவர் அளிக்கும் பலனை ஒருவராலும் எடுத்துக்கொள்ள முடியாது. Even if your life is at the stake of being righteous, pushed to the point of death for the sake of truth, no one can seize the reward God has in store for you. Hallelujah. 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 நீதியின் நிமித்தமாய் ஜீவன் போனாலும், Even you lose your life for the sake of righteousness, சத்தியத்தின் நிமித்தமாய் சாவே வந்தாலும், you may be pushed to the point of death for the sake of சர்வ truth. வல்லமை உள்ள ஆண்டவர் கொண்டு வருகிறதான பலனை ஒருவனாலும் எடுக்க முடியாது. No one can seize the reward God has in store for you. யோவான் ஸ்நானகனை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற காரியத்தை பாருங்கள். And you can see what Jesus is telling about John the Baptist here. லூக்கா 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில், In Luke chapter 7 verse 28. ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை. For I say to you, among those born of women, there is no a great prophet than John the Baptist. Hallelujah. பெரிய Hallelujah. தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை. There is no greater prophet than John the Baptist. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் எப்படிப்பட்டதான ஒரு பலனை கொடுக்கிறார் You can பாருங்க. see what kind of reward God is giving him. எப்படிப்பட்டதான ஒரு அந்தஸ்தை ஆண்டவர் தருகிறார் What kind of பாருங்க. status God is giving him. வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு, His life is over. ஆனால் நித்தியத்திலே அவர் கிடைக்கின்றதான பலனை பாருங்க. But you can see what kind of reward he is getting in eternity in heaven. இன்றைக்கும் நீதி நிமித்தமாக நீங்கள் Today துன்பப்படுகிறீர்கள். also you may be traumatized because of the righteousness you're standing in for. பவுல் சொல்லுவதை போல சத்தியத்தின் நிமித்தம் சத்துருவாய் மாறினேனோ என்று கேட்பதை And போல, as Paul says, because you are standing up for the truth, you have become an enemy. இன்றைக்கு நீங்கள் சத்துருவாக இருக்கிறீர்களா? Today, are you an enemy for people around திடன் you? கொள்ளுங்கள். Be of good courage. உடைய ஜீவன் போகலாம், Your life may go off. வாழ்வை இழக்கலாம், You may go to death. இன்கிரிமெண்ட் இல்லாம You இருக்கலாம், may not get your increment. ப்ரமோஷன் இல்லாம You may இருக்கலாம். not get your promotion. ஆனால் தேவன் கொடுக்கும் பலனை ஒருவராலும் நிறுத்த முடியாது, தடுக்கவும் முடியாது. No one can seize the reward that God has in store for you. மூன்று பேரை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். You can have three things on mind. மூன்று பேருடைய முதல் எழுத்தும் ஒன்று. You can see three people who have the first letter the same. மூணு பேருக்கும் மூணு விதமான பிரச்சனை. And for three people, they have three different types of problems. யோபு, One is Job, யோனா, then next is John, யோவான். and next is John யோபு, the Baptist. Job, யோனா, John, யோவான். and John the Baptist. வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் இருக்கும் பொழுது ஆண்டவரிடம் சரணடைகிறீர்கள் ஒரு வாழ்க்கை. When life is at the brim and death is not the option, surrendering to God is only solution. ஓடவும் முடியாமல் ஒதுங்கவும் முடியாமல் இருக்கும் பொழுது முழங்கால் படிகிற ஒரு அனுபவம். When you can neither run away nor avoid the problem, kneeling down before God is the only solution. நீதி நிமித்தமாய் ஜீவன் போனாலும் சத்திய நிமித்தமாக சாவே வந்தாலும் சர்வ வல்லவர் கொடுக்கும் பலனை பார்த்து தன்னுடைய ஜீவனை விடுகின்ற ஒரு அனுபவம். Even if your life is at the stake of being righteous, pushed to the point of death for the sake of truth, no one can seize the reward God has in store for you.
உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கு? What kind of problems you are facing? சோதனை நிமித்தமாக வரும் பிரச்சனை என்றால், Is it the problems because of trials? உங்களுடைய தவறு நிமித்தமாக வருகிற பிரச்சனையாக Is the இருந்தால், problems because of your mistake? நீதி நிமித்தமாக வருகிற பிரச்சனை Or என்றால், is the problems because of the righteous life you are living in for? அருமையான ஊழியர் பில்லி கிரஹாம் சொன்னதை போல, As you can see, the great preacher Billy Graham said, பிறந்தோம், you are born, போராடுகின்றோம், you suffered. மரிக்க போகின்றோம் என்று இல்லாமல், It's not you're going to die. ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறதான வழியை ஆண்டவர் நமக்கு God வைத்திருக்கின்றார். has a way that you can receive life in it. அந்த வழியாய் கடந்து செல்கிற And ஒவ்வொருவரும் while you go through that way, ஜீவனை பெற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார். you will get the eternal life. கண்களை மூடி ஜெபிக்கலாம். You'll close your eyes and pray before பரலோக God. பிதாவே, Heavenly Father, கொடுத்த வார்த்தைக்காக நன்றியோடு thank you for துதிக்கிறோம். the word that thou hast given என்னுடைய அருமை us. சகோதர சகோதரிகள் அநேக பாடுகள் மத்தியிலே கடந்து சென்று We place our கொண்டிருக்கிறார்கள். dear brothers and sisters in your holy hands. ஓடவும் முடியாம ஒதுங்கவும் முடியாம They can neither run away nor avoid the problems in life. மரிப்பது அன்பரே எங்களுக்கு ஒரு ஆப்ஷனே இல்லாத And death is not an option for us. ஆண்டவரே, அநேகர் கண்ணீருக்குள்ளாக இருக்கிறார்கள். Many of them are still in tears, O Lord, as they hear this message. ஆண்டவரே, இப்பொழுதும் அவர்களை நீ O திடப்படுத்தும்படியாக Lord, ஜெபிக்கிறோம். please strengthen them, O Lord. போராட்டத்தின் முடிவிலே இருக்கிற பலனை ஆண்டவரே நீர் எங்களுக்காக வைத்திருக்கிறபடினாலும் நன்றியோடு துதிக்கிறோம். Thank you, O Lord. You have given us a clarity that at the end of our problems we have a great reward and a solution for it. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் அந்த பொக்கிஷத்தை ஆண்டவரே நீ தரப்போவதற்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம். Thank you, O Lord. You are going to give each and every one of us the reward that உம்முடைய you have in store for பாதபடியில் us. ஆண்டவரே, உம்முடைய பாதபடியில் எங்களுடைய பாரங்களை இறக்கி வைக்கின்றோம். We surrender our problems at your feet, O Lord. கர்த்தர் நீர் எங்களுக்கு இளைப்பாறுதலை தருவீராக. O Lord, please console us. ஒவ்வொருவருக்கும் இளைப்பாறுதலை தருவீராக. Please console us, O Lord. பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. Strengthen us and bless us. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. In Jesus' matchless name we ask and pray. ஆமென். Amen. ஆமென். Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஹalleluya. Hallelujah.